हाय सबको मेरे चैनल के लिए स्वागत करती हूँ. இன்னைக்கு நாம விஷாரத் பூர்வார்த்தில் தேர்ட் பேப்பர் தமிழில் பாரதியின் பாரத சமுதாய கருத்துக்கள் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். अभी तक मेरे चैनल को सब्सक्राइब नहीं कीजिए तो जल्दी से सब्सक्राइब कीजिए और बेल आइकन दबा कीजिए. கொஸ்டின் எப்படி கேட்டிருப்பாங்கன்னா, பிரிவு 2ல் பாரதியின் பாரத சமுதாய கருத்துக்களை தொகுத்து எழுதுக அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அல்லது பாரதியின் கவிதைகளை தொகுத்து எழுதுக அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இப்போ நம்ம இதை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், கண்ணபெருமானே. கண்ணனை தன் உயிராக கண்ட பாரதியார் அன்பால் உருகி கரைந்த கவிதை இது. காயிலே புளித்து கனியிலே இனிப்பதென்ன கண்ணபெருமானே, நோயிலே படுக்க வைத்தாலும் நின்னை நினைத்து உருகும்போது உயிர்ப்பதென்ன கண்ணபெருமானே, காற்றினிலே குளிராகவும் கனலில் சூடாகவும் இருப்பது ஏனோ கண்ணபெருமானே, சேற்றில் குழம்பியும் திசைகளில் தெளிவாகவும் உள்ளது ஏனோ கண்ணபெருமானே, மனதில் ஏற்றி உன்னை தொழும்போது எளியவர்களை காப்பதென்ன கண்ணபெருமானே, வணங்குபவரை காத்து பொய்யரை மாய்ப்பதென்ன கண்ணபெருமானே, நின் பொன்னான திருவடிகளை வணங்கி நின்றேன் என அன்பால் உருகுகிறார் பாரதியார். பாரதிக்கு கண்ணன்னா ரொம்ப இஷ்டம், அதனால் கண்ணனை பற்றி நிறையா எழுதியிருப்பார். செகண்ட் ஒன், பாரத சமுதாயம். பாரத சமுதாயத்தை பற்றி இதில் எழுதியிருப்பார். பாரத சமுதாயம் வாழ்கவென வாழ்த்தி பாரத சமுதாயத்தின் பெருமைகளையும் உணர்வுகளையும் பட்டியலிடுகிறார் பாரதியார். 30 கோடி மக்கள் வாழும் நாடு பாரத நாடு, அனைவருக்கும் பொதுவான நாடு இந்நாடு, பேதமில்லாத ஒப்பில்லாத சமுதாயம் பாரத சமுதாயம், புதுமையான இச்சமுதாயம் வாழ்க. மனிதரின் உணவை மனிதரே பறிக்கும் பழக்கம் பாரத சமுதாயத்தில் இனி இல்லை. மனிதர் வருந்துதலை மனிதரே பார்க்கும் வாழ்க்கை இனி இங்கு இல்லை. அனைவரும் சமம் என்ற சமுதாயம் நம் சமுதாயம். நெடிய வயல்களும் கனிகளும் தானியங்களும் கணக்கின்றி தரும் நாடு நம் பாரத திருநாடு. இத்திருநாட்டில் இனி ஒரு விதி செய்வோம், தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இவ்வுலகினை அழித்திடுவோம். இந்த விதியை நாம் எந்நாளும் காப்போம். பாரத சமுதாயம் பக்தி மிகு சமுதாயம். எல்லா உயிர்களிலும் நானே இருக்கிறேன் என்றான் கண்ணபெருமான். எல்லாரும் அமரநிலை எய்தும் முறையை இந்திய நாடு உலகிற்கு அளிக்கும். இங்கு எல்லாரும் ஓர் குலம் ஓர் இனம், எல்லாரும் இந்நாட்டு மன்னர். வாழ்க பாரத சமுதாயம். மூணாவது, ஆங்கில பயிற்சி. பாரத சமுதாயத்தை பற்றி சொல்லிட்டாரு, அடுத்தது ஆங்கில பயிற்சியை பற்றி சொல்கிறார். கம்பன் வாழ்ந்த நாடு நம் பாரத நாடு. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அறத்தோடு ஆட்சி செய்த சேரர் சோழர் பாண்டியரும் வாழ்ந்த திருநாடு. இந்நாட்டில் பிறந்த நல்லோர்களும் அறியாத பலரும் இன்று ஆங்கில கல்வியை கற்க தமது பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பி வருகின்றனர். இவர்களது செயலை என்னவென்று சொல்வது என்கிறார் பாரதியார். நாளை நம் நாடு பெறப்போகும் பெருமைகளை இவர்கள் அறியாதவராய் இருக்கின்றனர். இதுதான் பாரதியின் பாரத சமுதாய கருத்துக்கள். நல்லா படிச்சுக்கங்க, எக்ஸாமுக்கு வர சான்ஸ் இருக்குது.
இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். आपको बहुत बहुत धन्यवाद. ऑल द बेस्ट.